இன்றைக்கி வந்துட்டு மென்சுரல் சைக்கிள்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ இது வந்து நிறைய பிஒய்க்யூஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க. எஃப்எம்ஜி நீட் கொஷின்ஸும் ரெண்டுமே இருக்கும். ஸோ வந்துட்டு இப்போ கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா கேல்குலேஷன் ஆஃப் எக்ஸ்பெக்டட் டேட் டெலிவரி, அதுக்கப்புறம் வந்து எந்த ஹார்மோன்ஸ் வந்துட்டு என்ன ஸ்டேஜில் டேஸில் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதோட கிராஃபு, அது ரிலேட்டடாக இருக்கிற செல்ஸஸ்ஸு, அது ப்ரொடியூஸ் பண்ணுற ஹார்மோன்ஸு. ஸோ அதோட கொஷின்ஸ் எல்லாமே வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா அது டாபிக்ஸ், ஸோ என்ன அதோட பேசிக்ஸ் வந்து பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு மென்சுரல் சைக்கிள் அண்ட் ஹார்மோனல் ரெகுலேஷன்ஸு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் மென்சுரல் சைக்கிள்ஸ் பற்றி நமக்கு தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கு அதோட ஹார்மோனல் சேஞ்சஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஃபஸ்ட்டு என்ன தெரியணும் அப்படின்னா ஹைப்போதலாமஸ், ஓகே, ஃபஸ்ட் வந்துட்டு ஹைப்போதலாமஸ், பிட்யூட்டரி கோனாடல் ஆக்சிஸ். இந்த பேத்வே பற்றி ஃபஸ்ட்டு ஃபுல்லாக தெரியும். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹைப்போதலாமஸ். ஸோ ஹைப்போதலாமஸ் வந்துட்டு ஜிஎன்ஆர்ஹெச் ப்ரொடியூஸ் பண்ணும், கோனாடோட்ரோபிக் ரிலீசிங் ஹார்மோன். ஸோ இந்த கோனாடோட்ரோபிக் ரிலீசிங் ஹார்மோன் வந்து பிட்யூட்டரியில் ஆக்ட் ஆகி எல்ஹெச் எஃப்எஸ்ஹெச் ரெண்டாக ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த எஃப்எஸ்ஹெச் வந்துட்டு என்னவா எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், எல்ஹெச்னா லியூட்னைசிங் ஹார்மோன். ஸோ இந்த ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்துட்டு கிரானுலோசா செல்ஸ் ஆஃப் ஓவரி, ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்துட்டு செல்ஸ்லேருந்து ஓரியன் ஃபாலிகல்ஸ் வந்து டெவலப் ஆகும். லைக் வந்துட்டு ப்ரிமாடியல் ஃபாலிகல்ஸு, அந்த ஃபாலிகல்ஸ் வந்து டெவலப் ஆகும். ஆண்ட்ரல் ஃபாலிகல், டார்மன் ஃபாலிகல்ஸ், அந்த ஃபாலிகல்ஸ் வந்து டெவலப் ஆகும். அதே மாதிரி அந்த ஓவரிஸில் இருக்கிற செல்ஸை சுற்றி இருக்கிற செல்ஸஸ் வந்துட்டு லைக் கிரானுலோசா செல்ஸு, தீகா செல்ஸ், அந்த மாதிரி நிறைய செல்ஸஸ் இருக்குது. ஸோ அப்போ அந்த கிரானுலோசா செல்ஸ் ஆஃப் ஓவரியில் வந்துட்டு எஃப்எஸ்ஹெச் வந்து ஆக்ட் ஆச்சுன்னா மெயினாக வந்துட்டு என்ன ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன். ஓகே, கிரானுலோசா ஈஸ்ட்ரோஜன் மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா கிடையாது. இன்ஹிபின் பி. ஓகேவா? இன்ஹிபின் ஏ எதுக்கு நம்ம வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லைக் டவுன் சிண்ட்ரோமுக்கு, லைக் குவாட்ரபிள் மார்க்கர் இல்லை ட்ரிபிள் மார்க்கருக்கு நம்ம வந்துட்டு பார்ப்போம். ஸோ டவுன் சிண்ட்ரோமுக்கு செக் பண்ணுறது ப்ரெக்னென்சியில். டவுன் சிண்ட்ரோமில் இந்த குவாட்ரபிள் மார்க்கர் செக் பண்ணும்போது ஓகே. ஸோ இன்ஹிபின் பி எதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா கிரானுலோசா செல்ஸ் ஆஃப் ஓவரி. ஓகே, ஸோ எஃப்எஸ்ஹெச் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சம்டைம்ஸ் எஃப்எஸ்ஹெச் வந்து ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடியூஸ் பண்ணால் எல்ஹெச் ப்ரொடியூஸ் பண்ணால் கன்ஃபியூஸ் ஆகும். எஃப் அது லைட்டாக வந்து ஜஸ்ட்டு கீழே ஒரு கோட் போட்டுக்கோங்க, அது வந்து ஈஸ்ட்ரோஜனாக தெரியும். ஸோ அடுத்து வந்துட்டு எல்ஹெச். ஸோ லியூட்னைசிங் ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சுவலாக கார்பஸ் லியூட்டியம். ஸோ வந்துட்டு அந்த எக் வந்து ரப்சர் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு கார்பஸ் லியூட்டியமாக மாறும். ஸோ மேலே பார்ப்போம், அந்த கார்பஸ் லியூட்டியம் ப்ரொடியூஸ் பண்ணுற ஹார்மோன்ஸ் தான் ஆக்சுவலாக வந்துட்டு ப்ரொஜெஸ்ட்ரான். ஓகேவா? ஸோ வந்துட்டு எல்ஹெச் வந்து ப்ரொஜெஸ்ட்ரானுக்கு, எஃப்எஸ்ஹெச் வந்து ஈஸ்ட்ரோஜன். ஸோ வந்துட்டு எக்ஸஸ் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் ஆகும்போது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஈஸ்ட்ரோஜன் வந்துட்டு நெகட்டிவ் ஃபீட்பேக். ஸோ எக்ஸஸ் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்ஹெச் வந்து கம்மி பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஈஸ்ட்ரோஜனோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன? ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ ஈஸ்ட்ரோஜனோட ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எக்ஸஸ் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் வந்து எஃப்எஸ்ஹெச்சை கம்மி பண்ணும். ஸோ நெகட்டிவ் ஃபீட்பேக். ரெண்டாவது, ஸோ எண்டோமெட்ரியம் வந்துட்டு ப்ராலிஃபரேட் பண்ண வைக்கும். ஸோ இந்த எண்டோமெட்ரியம் செல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஷெட் ஆகிடும் ப்ளீடிங் ஃபேஸில், அதுக்கப்புறம் அதை ப்ராலிஃபரேட் பண்ண வைக்கிறதுக்கு வந்துட்டு ஈஸ்ட்ரோஜன் ஓகே. ஸோ வந்துட்டு ப்ராலிஃபரேஷன் ஆஃப் எண்டோமெட்ரியம். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு எக்ஸஸாக ப்ராலிஃபரேட் ஆகுது அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ வந்து ஈஸ்ட்ரோஜன் எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்னா ரொம்ப ப்ராலிஃபரேட் ஆச்சு எண்டோமெட்ரியல் கேன்சராக மாறும். ஸோ எண்டோமெட்ரியல் கேன்சருக்கு ஒன் ஆஃப் த மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர் என்னென்னா எக்ஸஸ் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன். ஸோ அடுத்து வந்துட்டு ஈஸ்ட்ரோஜனோட அதிகமான லைக் ஒன்று வந்துட்டு எஃப்எஸ்ஹெச்சை கம்மி பண்ணும், இன்னொன்று வந்துட்டு ப்ராலிஃபரேஷன் ஆஃப் வந்து எண்டோமெட்ரியம்.
அப்புறம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு எல்ஹெச் சர்ஜ், எல்ஹெச் ஹார்மோன்ஸ் வந்து ரைஸ் பண்ணும், பாசிட்டிவ் ஃபீட்பேக். ஸோ அப்போ ஈஸ்ட்ரஜன் அதிகமாச்சுன்னா 2 விஷயம் நடக்கும். ஸோ வந்து எக்ஸஸ் ஆஃப் ஈஸ்ட்ரஜன் ஆச்சு அப்படின்னா ஒன்று வந்துட்டு எஃப்எஸ்ஹெச் வந்து டிக்ரீஸ் பண்ணணும், ஸோ நெகட்டிவ் ஃபீட்பேக்கு. ஸோ அதே மாதிரி எக்ஸஸ் ஆஃப் ஈஸ்ட்ரஜன் இருந்துச்சு அப்படின்னா எல்ஹெச் அதிகப்படுத்தும். ஸோ இது பேர் வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக். ஓகேவா? ஸோ இதுதான் மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் வந்து ஈஸ்ட்ரஜன். இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹைப்போதலாமஸ்லேருந்து ஆரம்பித்து பிட்யூட்டரி போயிட்டு கொனாட்ஸ் லைக் டெஸ்டிஸ் அண்ட் ஓவரிஸ்க்கு வந்துட்டு ரீச் ஆகிறதுனால இது பேர் வந்து ஹைப்போதலாமோ பிட்யூட்டரி கொனடல் ஆக்சிஸ். ஸோ இது வந்து ஹார்மோனல் ரெகுலேஷன்ஸு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்துட்டு மென்சுரல் சைக்கிள்குள்ளே இருக்கும். ஃபஸ்ட்டு 4 to 5 days வந்துட்டு ப்ளீடிங் ஃபேஸு. அதுக்கப்புறம் வர லைக் 4லேருந்து 14th day வரைக்கும் என்ன ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ப்ராலிஃபரேட்டிவ். ஸோ இங்கே இருக்கிற எண்டோமெட்ரியம் வந்து மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி அப்படின்னா வந்துட்டு இன்னொரு ஃபேஸ்க்கு வந்துட்டு ஸோ வந்துட்டு ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸ்க்கு இன்னொரு ஃபேஸ் வந்துட்டு இன்னொரு நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபாலிகுலர் ஃபேஸ். எதுக்கு நம்ம ஃபாலிகுலர் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம்? ஸோ இந்த ஃபாலிகல்ஸ் எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ப்ரிமாடியல் ஃபாலிகல்ஸு, ப்ரிமாடியல், ஆண்ட்ரலு, இந்த மாதிரி ஃபாலிகல்ஸ் வந்து ஒரு ஸ்டேஜாக டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து லாஸ்ட்டாக இருக்கிற ஃபேஸ் வந்துட்டு டாமினன்ட் ஃபாலிகல்ஸு. ஸோ இந்த ஃபாலிகல்ஸ் தான் ஆக்சுவலாக ரப்ச்சர் ஆகி ஓவா வந்து வெளில வரும். ஸோ இந்த ஃபாலிகல்ஸ் வந்து டெவலப் ஆகிறதுனால இது பேர் வந்து ஃபாலிகுலர் ஃபேஸு. ஈவன் வந்துட்டு இதே ஃபேஸில் தான் வந்து ஸ்டார்டிங் வந்துட்டு எஃப்எஸ்ஹெச் வந்து ரைஸ் ஆகும், போக போக கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது பேர் வந்துட்டு ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். எதனால் இது பேர் ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனா இந்த ஃபாலிகல்ஸ் அதை ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால அது பேர் வந்துட்டு ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஸோ இப்போ இந்த ஃபாலிகல்ஸ் வந்து பெருசாகிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜில் வந்து இது வந்து ரப்ச்சர் ஆகி வந்துட்டு ஓவா வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இது வந்து ரப்ச்சர் ஆகிறதுக்கு என்ன ரீசன்? ஸோ ஃபஸ்ட்டு ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டேன். ஸோ இது வந்து ஒரு ஃபாலிக்கல் மட்டும் ஸ்டிமுலேட் பண்ணுமானா கிடையாது. லைக் அரௌண்ட் வந்துட்டு 15-20 ஃபாலிகல்ஸ் கிட்ட ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ வந்துட்டு ஒன்ஸ் வந்து இந்த எஃப்எஸ்ஹெச் வந்து ரெடியூஸ் ஆகும்போது எல்லா ஃபாலிகல்ஸுமே வந்து இந்த எஃப்எஸ்ஹெச் கம்மியாகிற ஸ்டேட்டில் அதால் மெயின்டைன் ஆக முடியாது. ஸோ ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்துட்டு ஒரு 15 ஃபாலிகல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிமுலேட் பண்ணும்போது அதிகமான ஹார்மோன்ஸை ஸ்டிமுலேட் பண்ணும். அப்புறம் போக போக அந்த எஃப்எஸ்ஹெச் வந்துட்டு ரெடியூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எஃப்எஸ்ஹெச் ஒரு 10 தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார்டிங்கில் ஒரு 100 இருந்தது, அப்புறம் 10. ஸோ இந்த 10 எஃப்எஸ்ஹெச்சில் எந்த ஒரு ஃபாலிகல்ஸ் உயிரோட இருக்கோ அந்த ஃபாலிகல்ஸ் மட்டும்தான் பெரிய ஃபாலிகல்ஸ், டாமினன்ட் ஃபாலிகல்ஸாக மாறும். ஓகே, ஸோ இப்போ வந்து டாமினன்ட் ஃபாலிகல்ஸாக மாறிடுச்சு. இது எப்போ ரப்ச்சர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டாமினன்ட் ஃபாலிகல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஈஸ்ட்ரஜன். ஓகேவா? ஸோ நான் என்ன சொன்னேன், எஃப்எஸ்ஹெச் வந்து ஃபாலிகல்ஸில் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு கிரானுலோசா செல்ஸ், இந்த கிரானுலோசா செல்ஸ் வந்துட்டு ஈஸ்ட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இப்போ இந்த ஈஸ்ட்ரஜன் என்ன பண்ணும்? ஸோ இன்க்ரீசிங் ஈஸ்ட்ரஜன் வந்து நான் என்ன சொன்னேன், பாசிட்டிவ் ஃபீட்பேக். ஸோ பாசிட்டிவ் ஃபீட்பேக்கை என்ன பண்ணும், எல்ஹெச்சை சர்ச் பண்ணும். ஸோ எல்ஹெச் வந்து அதிகமாகும். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், எல்ஹெச் சர்ச் அப்படின்னு சொல்லுவோம். இது எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்ஹெச் சர்ச் வந்துட்டு லைக் ரைசிங் ஈஸ்ட்ரஜனால், ஈஸ்ட்ரஜன் அதிகமாகிறதுனால இந்த சர்ஜ் நடக்குது. ஓகேவா? ஸோ இப்போ எல்ஹெச் சர்ஜ் நடக்கிறதுனால தான் வந்துட்டு ஸோ எல்ஹெச் சர்ஜ் நடக்கிறதுனால தான் வந்துட்டு ஆக்சுவலாக இந்த ஓவுலேஷன் நடக்குது. ஸோ இந்த எல்ஹெச் சர்ஜ் காஸ் ஆகிறதுக்கான ரீசன் என்னென்னா ஈஸ்ட்ரஜன். ஸோ இதுதான் ஆக்சுவலாக அந்த ஈஸ்ட்ரஜன். ஓகேவா? ஸோ இந்த ஈஸ்ட்ரஜன் அதிகமாகிறதுனால எல்ஹெச் சர்ஜ் நடக்குது. ஸோ அந்த எல்ஹெச் சர்ஜினால தான் வந்துட்டு ஆக்சுவலாக ஓவுலேஷன், டார்மன்ட் ஃபாலிகல்ஸ் வந்து ரப்ச்சர் ஆகி போவா வந்து ரிலீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த எல்ஹெச் சர்ஜுக்கு வந்து ஈஸ்ட்ரஜன் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 200 பைக்கோகிராம். இந்த லெவலுக்கு ஈஸ்ட்ரஜன் இருந்தால் மட்டும்தான் எல்ஹெச் சர்ஜ் நடக்கும். ஸோ கொஷின் என்ன ஆல்ரெடி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்ஹெச் சர்ஜ் நடந்து எவ்வளோ நேரத்தில் வந்துட்டு ஓவுலேஷன் நடக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் எல்ஹெச் சர்ஜ். ஸோ இப்போ எல்ஹெச் சர்ஜ் நடந்து எவ்வளோ நேரத்தில் ஓவுலேஷன் நடக்கும்? லைக் 32 to 36 hours. ஓகேவா? ஸோ எல்ஹெச் சர்ஜ் நடந்ததுலேருந்து 36 hours கழித்து ஓ வந்து ரிலீஸ் ஆகும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்ஹெச் பீக். ஸோ இது மொத்தமாக சர்ஜும்போம், இதில் சென்டர் என்ன சொல்லுவோம்னா பீக்குன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த எல்ஹெச் பீக்லேருந்து எப்போ ஓவுலேஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
12 to 14 hours. ஓகேவா. ஸோ இப்போ அந்த LH பீக் வந்துட்டு ஆகிறதுலேருந்து ஒரு 14 hours கழிச்சு ஓவுலேஷன் நடக்கும். ஸோ இந்த 2 பாயிண்ட் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஆல்ரெடி கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஓவுலேஷன் நடந்துருச்சு. ஸோ இப்போ இந்த பேலன்ஸ் இருக்கிற ஓவா வந்து வெளில வந்ததுக்கப்புறம் இது நேம், இந்த ஃபாலிகல்ஸ் நேம் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா கார்பஸ் லியூட்டியம். ஸோ இந்த கார்பஸ் லியூட்டியம் இருக்கிறதுனால தான் இது பேர் வந்து லியூட்டியல் ஃபேஸ். ஓகேவா. ஸோ இந்த கார்பஸ் லியூட்டியமில் வந்துட்டு என்ன ஆக்ட் ஆகும்? ஸோ வந்துட்டு LH. ஸோ இந்த LH ஹார்மோன் வந்துட்டு கார்பஸ் லியூட்டியமில் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா ப்ரொஜெஸ்ட்ரான் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸில் எது மேஜராக இருக்கும் அப்படின்னா ஈஸ்ட்ரஜன். செகண்ட் ஃபேஸில் எது மேஜராக இருக்கும்னா ப்ரொஜெஸ்ட்ரான். ஸோ இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் எதுலேருந்து வருதுன்னா கார்பஸ் லியூட்டியம். ஸோ இந்த கார்பஸ் லியூட்டியம் எவ்வளோ நாள் வந்து மேக்ஸிமம் ஒர்க் ஆகும்? இட்ஸ் லைக் இஃப் சப்போஸ் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகலை அப்படின்னா அது எவ்வளோ நாள் ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 days. மேக்ஸிமம் வந்து 8th days அதோட ஃபங்க்ஷன் மேக்ஸிமமாக இருக்கும். ஓகேவா. ஸோ அந்த கார்பஸ் லியூட்டியம் தான் ப்ரொஜெஸ்ட்ரான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அப்போ அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் என்ன பண்ணும்? ஸோ ஈஸ்ட்ரஜன் ப்ராலிஃபரேட் பண்ணுது. அப்போ ப்ரொஜெஸ்ட்ரான் என்ன பண்ணுன்னா இதை வந்துட்டு செக்ரேட்டரி, ஸோ வந்துட்டு இந்த கிளாண்டை வந்துட்டு செக்ரேட்டரி ஃபேஸில் வச்சுருக்கும். லைக் வந்து ஸ்பேசஸ்லாம் ஃப்ரீயாக. எதனால் அப்படின்னா வந்துட்டு இதில் வந்துட்டு இம்ப்ளான்டேஷன். ஸோ ஓவாவும் ஸ்பெர்மும் ஃபியூஸ் ஆனதுக்கப்புறம் ஜைகோட் வந்துட்டு இம்ப்ளான்ட் ஆகிறதுக்கான ஃபேஸ் தான் வந்துட்டு லியூட்டியல் ஃபேஸு. லியூட்டியல் ஃபேஸ்க்கு இன்னொரு ஃபேஸ் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு செக்ரேட்டரி. ஸோ இங்கே எப்படி வந்துட்டு ஃபாலிகுலர் ஆர் ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸ்னு பார்த்தோம்னா இது வந்து செக்ரேட்டரி ஆர் லியூட்டியல் ஃபேஸ். லியூட்டியல் ஃபேஸ் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பஸ் லியூட்டியம் ஃபார்ம் ஆகிறதுனால இது நேம் வந்துட்டு லியூட்டியல் ஃபேஸு. ஸோ இங்கே ஃபாலிகல்ஸ் இருக்கிறதுனால இது பேர் ஃபாலிகுலர் ஃபேஸு. ஸோ வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் அதிகமாகும். ஸோ இப்போ வந்து ஓவா வந்துட்டு லைக் ஃபெர்டிலைசேஷன் நடக்கலை அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த கார்பஸ் லியூட்டியம் வந்து 10 daysக்கு அப்புறம் டீஜென்ரேட் ஆகிடும். ஸோ இது பேர் வந்து கார்பஸ் ஆல்பிகன்ஸு. ஓகேவா. ஸோ இது வந்து மேஜராக நடக்கிறது. ஸோ இப்போ சப்போஸ் ஃபெர்டிலைசேஷன் நடந்துடுச்சு, ஃபெர்டிலைசேஷன் ஆகிடுச்சு, இம்ப்ளான்டேஷன் ஆகிடுச்சு. அப்போ கார்பஸ் லியூட்டியம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பஸ் லியூட்டியமோட நார்மலாக 10 days இருக்க வேண்டிய ஃபங்க்ஷன் வந்து கார்பஸ் லியூட்டியம். ஸோ கார்பஸ் லியூட்டியமோட மேக்ஸிமம் லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 10 to 12 days. ஃபெர்டிலைசேஷன் நடக்கலாம். சப்போஸ் ஃபெர்டிலைசேஷன் நடக்குது, சப்போஸ் ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுன்னா இது ஆக்சுவலாக வந்து 10 to 12 weeks வரைக்கும் 10 to 12 weeks வரைக்கும் இதோட லைஃப் ஸ்பேன் இருக்கும். ஸோ எதனால் வந்துட்டு நார்மலாக வந்து கார்பஸ் லியூட்டியம் டீஜென்ரேட் ஆகுது? ஸோ கார்பஸ் லியூட்டியம் மெயின்டைன் பண்ணுறது LH. ஸோ இந்த LH வந்துட்டு கார்பஸ் லியூட்டியமில் ஆக்ட் ஆனதுக்கப்புறம் ப்ரொஜெஸ்ட்ரான் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் என்ன பண்ணும்? ஸோ இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு LH வந்து டிக்ரீஸ் பண்ணும். ஸோ இப்போ LH வந்து டிக்ரீஸ் ஆகும்போது இந்த கார்பஸ் லியூட்டியம் வந்து அதுக்கு மேலே ஃபர்தராக வந்து ஸ்டிமுலேட் ஆகாது. ஸோ வந்துட்டு ஆக்சுவலாக சொல்லணும்னா ஸோ வந்து LH நார்மலாக LH வந்துட்டு கார்பஸ் லியூட்டியம் ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ இந்த கார்பஸ் லியூட்டியம் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் அதிகப்படுத்தும். எக்ஸஸ் ஆஃப் ப்ரொஜெஸ்ட்ரான் வந்துட்டு நெகட்டிவ் ஃபீட்பேக்னால LH டிக்ரீஸ் பண்ணும். ஸோ இப்போ LH டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கார்பஸ் லியூட்டியம் ஷெட் ஆகிடும். இதுதான் நார்மலாக நடக்கிறது. பட் இதே வந்துட்டு ஃபெர்டிலைசேஷன் நடந்துச்சுன்னா அப்படின்னா சின்சிட்டோ ட்ரோபோபிளாஸ்ட். ஸோ இந்த வந்து சுற்றி இருக்கிற அவுட்டர் லேயரு எது ஜைகோட்டோட அவுட்டர் லேயர் லைக் அந்த வந்துட்டு பிளாஸ்டோசிஸ்டாக மாறும். அதுக்கப்புறம் வந்துட்டு அது இம்ப்ளான்டேஷன் நடக்கும். ஸோ இம்ப்ளான்டேஷன் நடக்கிற இடத்துல அவுட்டர் லேயர் வந்துட்டு சைட்டோ அண்ட் சின்சிட்டோ ட்ரோபோபிளாஸ்ட். அந்த சின்சைட்டோ ட்ரோபோபிளாஸ்ட் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுற ஹார்மோன் வந்துட்டு HCG. ஸோ இந்த HCG வந்துட்டு எதுக்கு சிமிலராக இருக்கும்? HCGயோட ஆல்ஃபா யூனிட் வந்துட்டு LHக்கு சிமிலராக இருக்கும். நம்ம உடம்புல ப்ரொடியூஸ் பண்ணுற ஹார்மோன் LHக்கு சிமிலராக இருக்கும். TSH தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இதோட ஆல்ஃபா யூனிட் ஆஃப் HCG வந்துட்டு ஆல்ஃபா LH ப்ரொடியூஸ் பண்ணும். ஆல்ஃபா TSH நம்ம பாடியில் என்ன இருக்கோ அதுக்கு சிமிலராக இருக்கும். ஸோ இந்த LH வந்துட்டு சின்சிட்டோ ட்ரோபோபிளாஸ்ட்லேருந்து வரதுனால ஸோ ஈவன் நம்ம உடம்புல இருக்க LH டிக்ரீஸ் ஆனாலும் இந்த HCGனால இது மெயின்டைன் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறோம் இதோட லைஃப் ஸ்பேன் எப்படி மாறும் அப்படின்னா 10 to 12 weeks. ஸோ 12 weeks அப்புறம் நம்ம உடம்புல ப்ரொஜெஸ்ட்ரான் லைக் ஃபீமேல்ஸ் உடம்புல வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இருக்கும். எதனால் அப்படின்னா வந்துட்டு பிளாசண்டா ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். பிளாசண்டாவே வந்துட்டு HCG ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ வந்து பிளாசண்டா வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது எப்போது அப்படின்னா ப்ரொஜெஸ்ட்ரான் வந்துட்டு 6th weekலேருந்து. பட் அதோட மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் வந்துட்டு 12th week ஆரம்பிக்கும். பட் 6th weekலேருந்து ஸ்டார்டிங் ஆக ஆரம்பிச்சிடும் பிளாசண்டா வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு.
ஓகேவா. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லியூட்டோ பிளாசென்டல் ஷிஃப்ட். லைக் கார்பஸ் லியூட்டியமோட ஃபங்க்ஷனை பிளாசென்டா எடுத்துக்குது. அதான் வந்துட்டு லியூட்டோ பிளாசென்டல் ஷிஃப்ட். ஓகேவா. ஸோ இதுதான் கார்பஸ் லியூட்டியமோட மெயினான கீ பாயிண்ட்ஸு. ஸோ அதோட ஃபங்க்ஷன், எவ்வளோ நாள் லைஃப் ஸ்பேனு, இது ஃபெர்டிலைசேஷன் ஆச்சுன்னா அது எவ்வளோ நாள் இருக்கும். ஸோ லியூட்டோ பிளாசென்டல் ஷிஃப்ட். ஸோ வந்துட்டு கார்பஸ் லியூட்டியம் பண்ணுற ப்ரொஜெஸ்ட்ரான் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபங்க்ஷனை எப்போ வந்து பிளாசென்டா டேக் ஓவர் பண்ணும். ஸோ எப்போ வந்துட்டு கார்பஸ் லியூட்டியம் டீஜென்ரேட் ஆகும். ஸோ இது வந்துட்டு நம்ம ஹார்மோனலாக லைக் கான்செப்சுவலாக படிச்சுக்கிட்டா ஈஸி. ஸோ இப்போ கார்பஸ் லியூட்டியம் பற்றி படித்தாச்சு. ஸோ நமக்கு சொல்லிட்டோம் செகண்ட் ஃபேஸ் மெயினாக வந்து ப்ரொஜெஸ்ட்ரான். ஸோ வந்துட்டு இப்போ நம்ம ஓவுலேஷன் ஆச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணணும். ஸோ ஓவுலேஷன் ஆயிருக்கு அப்படின்னா ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் ரைஸ் ஆகும். எப்போ மேக்ஸிமம் ரைஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கார்பஸ் லியூட்டியமோட மேக்ஸிமம் ஃபங்க்ஷன், மேக்ஸிமம் நான் இப்போ சொன்ன கார்பஸ் லியூட்டியமோட ஃபங்க்ஷன் அதிகமாக இருக்கும் 8th டே. ஸோ 8th டேங்கிறது ஓவுலேஷன் நடந்ததுலேருந்து. ஸோ அப்போ வந்துட்டு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் எப்போனா 22th டே, 22nd டே. அந்த டேஸில் தான் வந்துட்டு ப்ரொஜெஸ்ட்ரானோட லெவல் மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ இதோட பீக் எப்போ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 22nd. ஓகேவா. ஸோ இப்போ ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து எக்ஸஸாக இருக்குது, இதுதான் மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ ஓவுலேஷன் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி செக் பண்ணலாம். ஒன்று ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் 3 nanogram இந்த லெவலில் பிளட்டில் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லையா நம்ம வந்துட்டு பயாப்சி எந்த டேயில் எடுப்பாங்கன்னு கொஷின் கேட்பாங்க. ஸோ ஆல்ரெடி கேட்டது பயாப்சி எந்த டே எடுப்பாங்கன்னா 22nd டே. பிகாஸ் வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு ப்ரொஜெஸ்ட்ரான் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம பயாப்சி ரிப்போர்ட்டில் செக்ரட்டரி ஃபேஸை கிளியராக பார்க்க முடியும். எப்போனா 22nd டேல. ஸோ ப்ரொஜெஸ்ட்ரான் மட்டும் வேறு என்னத்தை செக் பண்ணலாம் அப்படின்னா டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். நார்மலாக ஓவுலேஷன் நடந்ததுன்னா டெம்பரேச்சர் வந்துட்டு மைல்டாக ரைஸ் ஆகும். இன்னொன்று என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் ஸ்பின் பேக்கெட். அப்படின்னா வந்துட்டு cervical மியூக்கஸோட திக்னஸ், லைக் வந்துட்டு cervical மியூக்கஸ் ஃபஸ்ட்டு 14 டேஸில் ஈஸ்ட்ரஜன் அதிகமாக இருக்கும். அப்போ cervixல் இருக்கிற மியூக்கஸ் வந்து தின்னாக இருக்கும், ஸ்ட்ரெச்சபிலிட்டி. ஸோ தின்னாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 14 டேஸ்க்கு ப்ரொஜெஸ்ட்ரான் இருக்கும். ஓகே. ப்ரொஜெஸ்ட்ரான் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா cervical மியூக்கஸ் தின்னஸ் போயிட்டு திக்காக ஆரம்பிச்சிடும். ஓகேவா. ஸோ இந்த தின்னஸ் எதனால் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா ஈஸ்ட்ரஜனால். ஓகேவா. இந்த திக்னஸ் எதனால் ஆகுதுன்னா ஈஸ்ட்ரஜன் வந்து கம்மியாகிறதுனால. ஓகேவா. தின் அண்ட் ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும்போது ஈஸியாக வந்துட்டு ஸ்பெர்ம்ஸ் வந்து உள்ளார போய் பாஸ் ஆகி ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். இதே திக்காக இருந்ததுன்னா ஃபெர்டிலைசேஷனுக்கான சான்சஸ் கம்மியாகும். ஓகேவா. இது வந்து லாஸ் ஆஃப் ஸ்பின் பிராக்கெட் டெஸ்ட் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஓவுலேஷனுக்கான மெயின் பாயிண்ட்ஸு. ஸோ இதுதான் மெயினான வந்துட்டு லைக் ஹார்மோனல் ரெகுலேஷன் அண்ட் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அண்ட் ஹார்மோனல் ரெகுலேஷன். ஸோ இது ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து இப்போ பார்ப்போம். அண்ட் வந்துட்டு எப்போ நம்ம வந்துட்டு இது கண்டுபிடிக்கலாம், லைக் எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஃபெர்டிலைசேஷன் நடந்துச்சு, ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. ஸோ நம்ம எப்படி வந்துட்டு டேட் ஆஃப் டெலிவரி வந்துட்டு கேல்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேல்குலேட் பண்ணோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எந்த ஸ்டேஜில் வந்து எப்போ வந்து பீரியட்ஸ் வந்துச்சுன்னு கேட்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஜனவரி 1 அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரி 9 months ப்ளஸ் 7 days. ஓகேவா. ஆர் இப்படி பண்ணலாம். இல்லாட்டி அப்படின்னா 1 year ஆட் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 2025 அப்படின்னா ஜனவரி 2025னா இதை ஜனவரிலேருந்து 9 months ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்துட்டு 7 months ஆட் பண்ணணும். இது வந்து எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரி. இல்லாட்டி இன்னொரு மெத்தட் ஷார்ட்டாக பண்ணலாம் அப்படின்னா இதுலேருந்து வந்துட்டு 1 year ஆட் பண்ணி -3 months ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் 7 days. ஓகேவா. ரெண்டுமே சேம் தான். எது வந்துட்டு ப்ரிஃபரபிள் ஆனாலும் பார்த்துக்கலாம். ஓகேவா. எது ஈஸியாக இருக்கும் அவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க.
ஸோ இது பேர் வந்துட்டு நெகல்ஸ் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ ஓகே, இது ரிலேட்டட் கொஷின்ஸ் இப்போ பார்ப்போம். ஸோ த கேல்குலேஷன் ஆஃப் எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரி இஸ் டிட்டர்மைன் பை, ஸோ த நெகல்ஸ் ஃபார்முலா நான் கீழே சொன்ன அதே ஃபார்முலா தான். 9 months + 7 days. விச் ஹார்மோன் லெவல் இஸ் ரெஸ்பெக்டட்லி மார்க்டு பை த எக்ஸ். ஸோ எந்த ஹார்மோன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. FMG 2019 கொஷின். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொன்னேன், செகண்ட் ஃபேஸில் இருக்கிற மெயினான ஹார்மோன் என்ன அப்படின்னா ப்ரொஜெஸ்ட்ரான். ஓகேவா? இது வந்து LH சர்ஜ், இது வந்து ஈஸ்ட்ரஜன். ஈஸ்ட்ரஜன் அதிகமாக இருக்கிறதுனால LH சர்ஜ் நடக்குது. ஓகேவா? ஸோ LH சர்ஜ், இதுக்கப்புறம் அது இருக்கிறது ப்ரொஜெஸ்ட்ரான். ஸோ இதுவும் வந்து ஈஸ்ட்ரஜன். ஓகேவா? ஸோ பேலன்ஸ் இது இருக்கிற ஹார்மோன் வந்து FSH. ஓகேவா? த ஃபாலோயிங் சார்ட் ஷோஸ் த ஹார்மோனல் வேரியேஷன் அண்ட் த மென்ஸ்ட்ரல் சைக்கிள், ஐடென்டிஃபை த ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஸோ வந்து எது வந்து இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது FMG 2022 கொஷின்ஸு. ஸோ வந்துட்டு ஒயிட் லைன்ஸு. ஸோ ஒயிட் லைன் ரெப்ரசென்ட் த ஈஸ்ட்ரஜன் கிடையாது, ஈஸ்ட்ரஜனுங்கிறது இது. ஸோ ஒயிட் லைன் ரெப்ரசென்ட் த FSH. ஸோ FSHங்கிறது இது. ஸோ வந்துட்டு ஒயிட் லைன் ரெப்ரசென்ட் த LH ஹார்மோன். சாரி, இது வந்துட்டு LH. ஸோ ஒயிட் லைன் வந்துட்டு FSH. ஸோ ஆல்ரெடி மேலே சொன்னது தான். ஸோ FSH ஹார்மோன். ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலி ஸ்டேட்மெண்ட் B கரெக்டு. ஸோ க்ரீன் லைன் வந்துட்டு ப்ரொஜெஸ்ட்ரான். ஓகேவா? வாட் இஸ் த ஃபர்னிங் பேட்டர்ன் ஆஃப் த ட்ரையிங் ஆஃப் த cervical mucus இண்டிகேட் த டேர்ம். ஸோ நான் என்ன சொன்னேன், cervical mucus வந்து ட்ரையாக இல்லை தின்னாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸ்ட்ரஜன் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். இதே வந்து ஈஸ்ட்ரஜன் கம்மியாச்சு அப்படின்னா cervical mucus வந்து லைக் திக்காக இருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து செகண்ட் ஃபேஸு. ஃபஸ்ட் ஃபேஸில் வந்து தின் அண்ட் ட்ரையாக இருக்கிறது வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஈஸ்ட்ரஜன். ஸோ இது வந்து ஸ்பின் பாக்கெட்டுமோ லாஸ் ஆஃப் ஸ்பின் பாக்கெட் எப்போ நடக்கும் அப்படின்னா வந்துட்டு செகண்ட் ஃபேஸில். ஓகேவா? வாட் இஸ் த காஸ் ஆஃப் LH சர்ஜ். ஸோ LH சர்ஜ் நடக்கிறதுக்கு நான் என்ன சொன்னால், ஈஸ்ட்ரஜன் வந்து 200 picogram 200 லெவல் இருந்ததுன்னா LH வந்து சர்ச் பண்ணும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹார்மோன் செக்ரேட்டட் பை த Sertoli cells அண்ட் லேடிக் செல்ஸ். ஓகேவா? ஸோ வந்துட்டு லேடிக் செல்ஸ் வந்துட்டு என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், Sertoli cells வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்துட்டு மேல், இதை பற்றி மேல் ரிலேட்டடாக. ஸோ லேடிக் செல்ஸ் வந்து இன் மேல்ஸில். ஸோ லேடிக் செல்ஸ் வந்துட்டு டெஸ்டோஸ்டிரான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். Sertoli cells வந்துட்டு இன்ஹிபின் ப்ரொடியூஸ் பண்ணும். லைக் வந்துட்டு இன்ஹிபின் வந்துட்டு ஃபீமேல்ஸ் வந்து கிரானுலோசா செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், பட் அண்ட் மேல்ஸில் வந்துட்டு Sertoli cells ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ ஆஃப்டர் 18 hours ஆஃப் விச் பீக் இஸ் ப்ரொவைடட் இந்த இமேஜ் அசோசியேட்டட் வித் அக்கரன்ஸ் ஆஃப் ஓவலேஷன் தான் நீட்டில் கேட்டது. ஸோ எந்த பீக்குக்கு அப்புறம் வந்துட்டு ஓவலேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், LH சர்ஜின்னு ஒன்று இருக்குது, LH பீக்குன்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த இடம் வந்துட்டு LH சர்ஜி, இந்த இடம் வந்து LH பீக்கு. ஸோ வந்துட்டு LH பீக்கு அப்புறம் தான் 12 to 16 hours ஆர் அரௌண்ட் 18 hours கூட வச்சுக்கலாம். ஸோ வந்து பீக்குக்கு அப்புறம் வருது LH. ஓகேவா? ஸோ இதில் மார்க் பண்ணியிருக்கிறது எந்த கிராஃப்னு கேட்குறாங்க செகண்ட். ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ. ஸோ வேறு ஏதாவது டாபிக்ஸ் இல்லை டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், டீச் பண்ணுறேன்.